ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மீன் பிடிக்கிற விளாக் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் எங்கள் வயலுக்கு வந்தோம். அப்படியே மீன் பிடிச்சி பிள்ளைகளுக்கு காட்டலான்னு கூப்பிட்டு வந்திருக்காங்க. அதை வயலுக்கு போகிறதுக்கு தண்ணியில் நடந்து போயிட்டுருக்கோம். செமையாக இருக்குது. அங்கே புஜித்து அகேஷ்லாம் விளையாடுறாங்க. நல்லா அகேஷை பாருங்க, சூப்பராக இருக்குது. தண்ணிலாம் நல்லா ஜில்லுன்னு இருக்குது கிளைமேட்டுக்கும் அதுக்கும். முதல்ல தண்ணியை நல்லா கலக்கி விட்டுறணும். அப்புறம் மீன் பிடிக்க ஈஸியாக இருக்கும். தண்ணி எவ்வளோ தெளிவாக போகுது, மண் வரையும் எவ்வளோ அழகாக தெரியுது. ஆனால் நம்ம கலக்கி இப்படி கலக்கினா இங்கே பாரு அகேஷ், இங்கே பாரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். கலக்கினா பாரு எப்படி வந்துருச்சு. நீ இப்போ புஜிக்கு ஒரு வேலை பண்ணா முஞ்ச கட்டுங்க. நான் என்னடா இந்த இதுக்குள்ள எப்படி மீன் பிடிப்பீங்க? எனக்கு டவுட்டு. தண்ணியை பாருங்க இவ்வளோ கலங்கலா வருது. நீ அப்படி பண்ணுங்க. எவ்வளோ நேரம் அப்படி பண்ண போறீங்க? புஜித்து இறங்காதம்மா, உன்னை தள்ளி போட்டுருவோம். அம்மா பிடிச்சிக்கோ. பூச்சாதான் வருது. அப்ப நான் வரேன்பா. அப்ப நான் வரேன். புஜி தோத்தையில் நடந்து போகிறார். மெதுவா மெதுவா நின்று வெயிட் பண்ணு. மெதுவாக போகணும். அங்கெல்லாம் போக வேண்டாம். நீ போக வேண்டாம். ஓகே. அப்பா களை எடுக்காங்க. அது என்ன மிஷின் போச்சு அங்கே பேர்? ஏதோ முட்டையா? தண்ணி கோழி என்ன பண்றீங்க? களை எடுத்து ஏன் சும்மா இரு. அதாலே இருக்கட்ட பாட்டுக்கு. ஆமா, ஆந்தது நடக்கப்ப நல்ல முட்டை தான். அந்த வாத்து முட்டை மாதிரி பாருங்க. அப்பா களை எடுத்துட்டு இருக்காங்க பரகேஷ். நீனும் ட்ரை பண்ணி பாரு. நீனும் ஏடு. அவன் எடுக்கிறேன்னு பாய்த்தது அவன் எது எடுக்க அவனுக்கு தெரியாது. அந்த மத்தியில நிறைய இருக்கு பாருங்க. அந்த எங்கள் அப்பாவும் நாங்களும் அவங்க ஒரே நாளில் எல்லா கலையும் எடுத்துக்கிடுவோம். அது இதே மாதிரி நடுவாக இருக்கும். இந்த தடவை விதைச்சு முட்டை எடுக்கையா? அந்த முட்டையை எடுத்தா பார்ப்போம். அப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. போ நான் போ. வயல்களுக்கு கொண்டா கொடு. இரு புஜித்து விழுந்துருவா. மாத்து வரும். நல்ல பெருசு. இங்க பாருங்க, இந்த பாருங்க. மெதுவா. வயக்காட்டுல முட்டை. இது என்ன முட்டையா இருக்கும்? மாமாட்ட தாத்தாட்ட கொடுத்துரு. பார்த்துருக்கலாம். அம்மா போட்டு எடுப்பா.
அகே சார் சேட்டை முட்டையை கையில் வச்சிருக்கான் பாருங்க. ஏய்யா காலை எடுத்து போதும் வாங்க. இது என்ன முட்டை? அவனு வரட்டு உள்ள உழம்பிடும். பார்த்து வா, மெதுவா வா. போட்டு விட்டுருவோம். எதுக்கு அப்பா வர்றதுக்கு பின்னாடியே வா. அப்பா வர்றதுக்கு பின்னாடியே வா. களை எடுத்து அவ்வளோதான். காலை தூக்கி வைக்கல, சரிச்சு வச்சுன்னா பயிர் மேலே போயிடுவோம். ராஜேந்திரன் ஏற்கனவே கவுந்து மூஞ்சுக்கு அப்புறம் விழுந்துச்சு. எங்கள் வலையெல்லாம் நல்லா கலங்கி போய் இருக்குது. அதனால் மீன் பிடிக்கிறது டவுட்டு தான். இப்போ சும்மாடி போயிட்டு அப்படின்னுக்கா நடந்துட்டு நல்லாயிருக்கும் அதில் நடக்கிறது. எவ்வளோ பேர் இது ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். எங்களுக்கு ஒரு வாத்து முட்டை வேறு கிடச்சிச்சு, அதை எடுத்து உரமாக வச்சுருக்காங்க. ஸ்லிப் ஆயிடுச்சு, பார்த்து போகணும். ஓகே, நாங்கள் அங்கே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். தண்ணி போகாமல் இருக்கிறதுக்கு எப்படி அடைச்சி வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ தான் அடைச்சிருக்காங்க. இல்லை புஜ்ஜி தெரியாமல் மிஸ்டான். இது வந்து இப்படி அடைச்சி வச்சுட்டாங்கன்னா அது கொஞ்ச நேரத்தில் அப்படி நல்லா காஞ்சி செட் ஆயிரும். தண்ணி இங்கேருந்து அங்கே போகுது, அங்கேருந்து இங்கே வராது. வேணுங்கிறப்போ இதை எடுத்துட்டு தண்ணி விட்டுப்பாங்க. ஏல நாங்கள் வயல்ல இருந்து இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பார்த்தா எதுவுமே கிடைக்கல. மீன்னா என்னம்மா? எதுவுமே கிடைக்கல. மீன் எதுவுமே கிடைக்கல. என்னம்மா? எப்படி? ரெண்டு சைடு பச்சை பச்சைன்னு இருக்கு. மடியில் பாருங்களேன், ஒரு லைட் க்ரீனில் இருக்கு. நல்லா இருக்குல்ல பார்க்க. இது இப்போ நட்டின வயல், நல்லா இப்படி தெரியுது. புல்லெல்லாம் வந்து கொஞ்சம் இதாக இங்கே இருங்க. தண்ணி காக்காலாம் எவ்வளோ இருக்குது பாருங்க வயலில். வயல் ஃபுல்லாக தான். அதுக்கு தான் இங்கே வந்து இந்த ஒரு கம்பு நட்டி பிளாக் கலரு, அது போக ஒயிட் கலர் வந்து இந்த அப்படி போட்டு வைப்பாங்க. அப்படி போட்டு வச்சா வந்து காக்கா கொக்குலாம் வராது, காற்றுல சவுண்டு கேட்காதுக்கு. நிறைய பனைமரம். எங்கள் ஊர் சைடு ஃபுல்லாக பனைமரமும் நிறைய இருக்கும். செமையாக இருக்கும் பாருங்க ரோடு. நல்லா ஜில்லு ஜில்லுன்னு காற்று வரும். அப்புறமா வாழை மரமும் நிறைய நட்டி வச்சுருப்பாங்க. ஓகே, நம்ம வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம். வாழைத்தோப்பு இங்கே நிறையா இருக்கும். உடையில இந்த வாழைத்தோப்பு அதெல்லாம். ஆனால் இங்கே மழை அதெல்லாம் நிறைய வந்துச்சு அப்படின்னா அடி வாங்குறதே இந்த வாழைத்தோப்பு தான். நிறையா இதாகும். மோஸ்ட்லி வயல் வந்து அறுவடை பண்ணிடுவாங்க, அப்படி தானே? இதெல்லாம் வந்து அறுவடை பண்ணிடுவாங்க. மழை வர்றதுக்குள்ள மோஸ்ட்லி அறுவடை பண்ணிடுவாங்க. அறுவடை பண்ணாமல் லேட்டாக விட்டவங்க மட்டும் மாட்டிப்பாங்க, மிச்சப்படி எடுத்துருவாங்க மோஸ்ட்லி. ஃபுல்லாக வயல் தான் போட்டு வச்சுருக்காங்க. இதே நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு 2 மாதம் போன பிறகு வந்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. மருந்து அடிச்சிட்டு இருக்காங்க வயலுக்கு. நெல் வந்த பிறகு உங்களுக்கு வந்து ஒரு நாள் காட்டுறேன். இதில் நிறைய. ஓகே, நம்ம வீட்டுக்கு வந்துடலாம். வீட்டுக்கு போயிட்டு அப்படி பார்க்கலாம் வாங்க. கத்துனதுலேயே பாதி ஓடிடுச்சு. குட்டி குட்டியாக நிறையா ஓடுது. அந்த மத்தியில் நிற்கி பாருங்க ஃபுல்ல. அந்த மொத்தமாக சேர்றாங்க பாருங்க. மாட்டுமா? நான் தண்ணி பிடிச்சிட்டு இருக்கேன். ஓகேவா? வெயிட். மாட்டிச்சு, இருங்க வாரேன். புஜித்து வழுக்கும். வேணாம், சவுதியாக இருக்கு. அங்கே போயிரு. செருப்பை கழட்டி போட்டு ஏறு. வேண்டாம், முள்ளு குத்தம். அவங்க பிடிக்கிட்டு நம்ம நிற்போம். மூஞ்ச கட்டு.
அப்போ விழுந்தா தண்ணி ஏன் இவ்வளோ ஒரு மீன் மாட்டியிருக்கான் காட்டுங்க வா கொடு சும்மா டைம் பாஸுக்கு தான் பிடிச்சிட்டு இருக்காங்க காணும் பிடிச்சிக்கோ இழுத்து பிடி இந்தா இந்த இந்த ஓடுது இழுத்து பிடிச்சிக்கோ ஏ வெயிட்டுங்க இங்கெல்லாம் இப்போ தான் வயல் வந்து வச்சிட்டு இருக்கு பாருங்க குட்டி குட்டியாக நிற்கா இன்னும் வந்து இதை ஃபுல்லாக அறுவடை பண்ணி நல்லா நட்டு வைப்பாங்க காட்டுங்க எவ்வளோ பூச்சி பிடிச்சிருக்கீங்கன்னு அப்போ ஒரே ஒரு ஃபிஷ் இருக்க மாதிரியே இருக்கு எவ்வளோ பூச்சி கிடக்கு பாருங்க இங்கே ஒன்று கிடக்கு பாருங்க ஏய் பார்க்கலாம்டா